பல ஆண்டுகளுக்கு முன்பதாக 1950s அமெரிக்கா தேசத்துல நியூயார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி கேங் இருந்தது. மாமோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கேங், ஒரு தீவிரவாத கூட்டம் மாதிரி அந்த கேங் இருந்தது. அந்த கேங்ல ஒன் ஆஃப் த லீடர் நிக்கி க்ரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். கிட்டத்தட்ட அந்த மனுஷன் 17 பேரை குத்தி இருக்கிறான் கத்தியால். தன் சொந்த சகோதரனையே ஒரு முறை கொன்னுட்டு இருப்பான், விட்டு இருந்தா அந்த அளவுக்கு அந்த சொந்த சகோதரனையே குத்திட்டான். இப்படி பயங்கரமான ஒரு வெறி பிடிச்ச கொலை வெறி பிடிச்ச ஒரு நிக்கி க்ரூஸ். அவனுக்கு கீழே நூற்றுக்கணக்கான ரவுடிகள் இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க, எல்லாம் புல்லட்ல பறப்பாங்க அந்த தெரு முழுவதும். நியூயார்க் சிட்டியே அந்த மாமோஸ் கேங்குன்னு சொன்னா எல்லாரும் அலறக்கூடிய அளவுக்கு ஏராளமான கொலைகளை செய்து அந்த தேசத்தால கட்டுப்படுத்த முடியாத ஏராளமான கிரைம் குற்றங்களை செய்து கொண்டிருந்தார். அப்பதான் இந்த நியூயார்க்ல டேவிட் வில்கர்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் பயங்கரம் பாரத்தோடு ஊழியம் செய்ய போனார். அப்போ ஒரு நாள் டேவிட் வில்கர்சன் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது இந்த நிக்கி க்ரூஸ் நிக்கி க்ரூஸ் பார்ப்பதற்கே பயங்கரமா தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு உடம்புல பச்சையெல்லாம் குத்திக்கிட்டு பார்க்கறதுக்கே அப்ரோச்சபிளாவே இல்லை. அவன் கிட்ட போக முடியாத அளவுக்கு அவனை சுற்றிலும் அவ்வளவு கும்பல் இருந்தது. இந்த டேவிட் வில்கர்சனுக்கு அவன் மேல ஒரே பாரம். மடமடன்னு அவன் கிட்ட போனாரு. இயேசுவினுடைய அன்பை குறித்து கல்வாரி சிலுவையை குறித்து நிக்கி க்ரூஸுக்கு சொன்னார். அவன் திரும்பி டேவிட் வில்கர்சன் ஊழியரை பார்த்து சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்திலிருந்து இந்த இடத்தை விட்டு போலனா உன்னை துண்டு துண்டா வெட்டி இதே ரோட்ல உன்னுடைய சடலத்தை எறி. அப்போ சொன்னார், நீ என்ன துண்டு துண்டா வெட்டினாலும் என் துண்டங்கள் எல்லாம் உன்னை நேசி. இருந்தாலும் அவனை கன்வின்ஸ் பண்ண முடியல, அவன் போயிட்டான். திரும்ப சில நாள் கழித்து நிக்கி க்ரூஸை டேவிட் வில்கர்சன் சந்தித்து அவனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி 2-3 முறை அவனை தொடர்ந்து பார்க்கிற இடத்திலெல்லாம் தைரியமா போய் அவன்கிட்ட பேசி இயேசுவினுடைய அன்பை குறித்து சொல்ல ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்பட்டான். நிக்கி க்ரூஸ் ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளையா மாறி, அதுக்கு பிறகு நிக்கி க்ரூஸுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி எந்த மாமோஸ் கேங்ல அவன் தலைவனாக இருந்தானோ அதே மாமோஸ் கேங் மத்தியில் ஊழியம் செய்து அதில் உள்ள அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டான். பாருங்க, ஒரு மனுஷனை தேவன் எப்படி மாத்துறார் பாருங்க. மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த, இச்சையோடு ஒட்டி கொண்டிருந்த, உலகத்தோடு ஒட்டி கொண்டிருந்த ஒரு மனுஷன் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்பணிந்து தன்னை ஆண்டவருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒரு மனிதனை எடுத்து அசைக்க முடியுமானால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய முடியாதா பிரதர்? நல்லா கேளுங்க. உங்க வயசாகிட்டு இருக்குது, அதை முதல்ல ரியலைஸ் பண்ணணும். வயசு போயிட்டே இருக்குது. நீங்க ஆண்டவர் ஒரு நாள் பயன்படுத்துவார்னா நீங்க கடைசி 80 வயசுல பொக்க வயசுல நீங்க ஆண்டவர் பயன்படுத்துவார்னு ஏமாந்துராதீங்க. there is no time. ஆண்டவர் ஒரு நாள் என்ன பிரகாசமா பண்ணுவார்னா முடியாது. டுடே, இன்றைக்கு எழுப்புதல் வரணும்னா முதல்ல நீங்க எழும்பணும். மண்ணை விட்டு எழுந்துரு. ஆத்மா இதோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, அதை விட்டு எழுந்துரு. பாவ வாழ்க்கையை விட்டு, பின்மாற்ற வாழ்க்கையை விட்டு, ஆவிக்குரிய குளிர்ந்த தன்மையை விட்டு எழுந்துரு. தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார்.